சிலுவை என் உயிர்த்தெழுதலுக்கு காரணமாக இருக்கிறதா? அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை சொல்கிற வசனம் எதுன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அதில் பவுலடிகளார் என்ன சொல்கிறாருன்னா, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அவர் பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், அவர் மரணத்திற்குள்ளான மரணத்தை அடையும்படிக்கு, அது மட்டுமல்ல, நான் எப்படியாகிலும் உயிர்த்தெழுதலை அடைவதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். அப்போ இதில் மறைபொருள் என்னென்னா, நான் எல்லாத்தையும் குப்பையாகவும் நஷ்டமாக எண்ணினா தான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். எது? அவருக்கு ஒப்பான மரணம், அதே போல் உயிர்த்தெழுதல். எப்படியாகிலும் உயிர்த்தெழுதலை நான் அடையும் தகுதி அப்படின்னு வரும்போது எல்லாமே பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னா, சிலுவையிலிருந்து வருகிறது. நான் வாய்ப்பை எழுந்து விடக்கூடாது. அதற்கு நான் அந்த ரகசியத்தை அறிந்திருக்க வேண்டும். அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டார். பவுல் அது என்னன்றதை மறைபொருளை கண்டுபிடித்து விட்டார். நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் சொல்லுவாங்க. இந்த இராணுவத்தில் சேருவதற்கு நேர்முக தேர்வு மாதிரி வைக்கும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார் கையிலையும் ஒரு சின்ன கோப்பையில் தண்ணி, டம்ளரில் தண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தேர்வுக்கு வரும் சமயத்தில் அவங்க கிட்ட வரும்போது திடீரென்று ஒரு பெரிய வெடி, பாம் பிளாஸ்ட், அந்த குண்டு வெடிப்பு வந்த உடனே திடீர்னு எதிர்பாராமல் வந்ததுனால அதிர்ச்சியில் என்ன பண்ணுவாங்க, அந்த கையில் இருக்க டம்ளர்லாம் ஆடி தண்ணி சிந்திரும். இவர் போனப்போ எல்லாரும் தண்ணீர் சிந்தினார்கள். அவர் மட்டும் அவர் கோப்பையில் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழல. ஏன்னா அவருடைய கான்சன்ட்ரேஷன் அப்படி இருந்தது. உடனடியாக அவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று பூர்வமான உண்மை. அதே நெப்போலியனுடைய வாழ்க்கையில் இன்னொரு வரலாற்று பூர்வமான உண்மை என்னன்னா, ஹெலினா தீவு என்று சொல்வார்கள். ஹெலினா, ஐலண்ட் ஆஃப் ஹெலினா. அந்த ஹெலினா தீவில் கடைசி நேரத்தில், கடைசி காலத்தில் அவர் எல்லாம் முடிஞ்சு கைதாகி அவருக்கு தனிமை சிறை வேண்டும் என்று சொல்லி அந்த தீவில் கொண்டு போய் விட்டாங்க. தனியாள், ஒருத்தரும் கிடையாது அந்த சிறை. இராணுவ அதிகாரிகள் வெளியே இருப்பாங்க. அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் அவரை பார்க்கறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அங்கே அதிகாரிகளிடத்தில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன பரிசு என் நண்பனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை கொடுத்துட்டு உடனே போயிடுறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறேன். அந்த பர்மிஷன் கேட்ட உடனே அவங்க பார்த்தாங்க என்ன கிஃப்ட்டு. அவர் சதுரங்க பலகை, செஸ் போர்டு. அவங்கெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இதையே கொடுக்க போகிறேன். அவங்களாம் இவனை முட்டாளுன்னு நினச்சி சிரித்தாங்க. இதுவே தனிமை சிறை, தனியாக ஒரு ஆள் இருக்கார். அவர் செஸ் போர்டு எப்படி விளையாடுவார் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு போன்னு சொல்லி அலட்சியப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். அவரும் சென்று, ஏனென்றால் அதிகாரிகள் கூட இருக்காங்க, எதுவும் பேச முடியாது, அந்த பலகையை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அதற்கு பின்பாக நெப்போலியன் பார்த்தாரு. நெப்போலியன் சரி, சரியான முட்டாளி, நம்மகிட்ட கொண்டாந்து இதை கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி பரவாயில்ல, இரண்டு பக்கமும் நம்மளே உட்காந்து விளையாடுவோம், நானே எதிரி நானே எதிராளியாய் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உட்காந்து காயின் நகர்த்துவார், அந்த பக்கம் உட்காந்து காயின் நகர்த்துவார். இப்படி தான் அவருடைய கடைசியில் அவர் நோய்வாய்ப்பட்டு அங்கே இறந்து போகிறார். இறந்து போனதுக்கப்புறம் அந்த செஸ் போர்டை ஒரு சில ஆண்டுகள், பல ஆண்டுகளுக்கு பின்பாக ஏலம் விடுறாங்க. நெப்போலியனுடைய பொருட்கள் எல்லாம் ஏலம் விடப்படுகிறது. அந்த ஏலத்தில் இந்த செஸ் போர்டை எடுக்கலை, யாருமே எடுக்கலை. கடைசியில் ஒருத்தர் அதை ஏலத்தில் எடுக்கிறார். அவர் ஏன் எடுத்தாருன்னா, தனிமை சிறையில் இருந்த நெப்போலியனுக்கு ஒரு நண்பர் எதுக்கு செஸ் போர்டை கொடுத்தாரு, இதில் ஏதோ இருக்கும், இதில் ஏதோ ஒரு மறைபொருள் இருக்குதுன்னு நினச்சி அவர் அந்த செஸ் போர்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டில் பார்த்து ஏதோ தட்டி கிட்டி பார்த்தாக்கா, அந்த செஸ் போர்டு அட்டைக்கு பின் உள்ள அதுக்குள்ள அந்த சிறை, அந்த சிறையிலிருந்து எலினா தீவிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வழி
எப்படி வந்து சுரங்க வழியாக எப்படி வெளியே வரலான்ற வழி, அந்த பிளானை அதில் வச்சு கொடுத்துருக்காரு. நெப்போலியனும் அதை பார்க்காமலே மரித்து போனார். பின்னாளில் தான் தெரிந்தது, ஓ இதுக்கு பின்னால் இவ்வளோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை அறிந்திருந்தால் அவருக்கு விடுதலை. நாமும் சிலுவையின் ரகசியத்தை அறிந்திருந்தால் உயிர்த்தெழுதல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு விடுதலை நமக்கும் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.